முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு நித்திய பேரின்பத்தை இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். உலகம் கொடுக்கவும் எடுக்க முடியாத சந்தோஷ சமாதானத்தை நிறைவாய் ஆண்டவர் தருவார். ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவது. என்னுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவாங்க, நோயிங் அபவுட் காட் லீட்ஸ் டு வர்ஷிப், வர்ஷிப் லீட்ஸ் டு மிஷன். நாம் எவ்வளவாக தேவனை அறிகிறோமோ அவ்வளவாக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக உண்மையாய் ஆராதிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் அவர்களுக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. வாருங்கள், எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதமான மேன்மையான வாக்குத்தத்தங்களை நினைத்து கொண்டாடுவோம். சொல்ல போகிறோம், எதுவும் எங்களை சேதப்படுத்த விட மாட்டீர், அப்படிப்பட்ட கிருபை நீர் எங்களுக்கு தருகிறேன். எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, எங்கள் அழைப்பை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று நினைத்தவர்களாக சொல்வோம். கர்த்தரை கனப்படுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். முடிந்த எல்லா கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று ஆமென். எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கு அடங்கா நன்மைகள் வாருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு அடங்கா நன்மைகள் வாருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து நின்று எஸ் எஸ் லார்ட். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த எனக்கு அடங்கா நன்மைகள் வாருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு அடங்கா நன்மைகள் வாருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. மாலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நீரா, என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன்
ரப்பகல் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராயின் கண்களை ஏறெடுப்பே. பல பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழலாவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரை இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரை இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரை இது முதலா. பொக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரை இது. நல்ல கரங்களை தட்டி எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடு. நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தது ஒத்தாசை வரும். காலையில் சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. 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 எஸ் எஸ் எஸ். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? வால பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவராவரே. வால பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவராவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படு. ஒரு விசை சொல்லுங்க. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம்
பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊட்டுண்ட பரிமள தைலம் அவரே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊட்டுண்ட பரிமள தைலம் அவரே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஓ எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீஸ் புனிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தார். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நம் இயேசுவை பாடிடுவேன். ஓ அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா நம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். அப்படியே கரங்களை தட்டுவோமா? நல்ல மகிழ்ச்சியோடு சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா கோஷத்தோடு எஸ் லார்ட். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சொல்லி பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பாரமசிலாகியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பாரமசிலாகியமே. ஆம் தேவ ஜனங்களே, ஒன்று நம்மை சேதப்படுத்த ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எதுவும் உங்களை அணுகாது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எதுவும் எங்களை அணுகாதபடி மேன்மையை பறித்து விடாதபடிக்கு காக்கிற ஆண்டவர் நீர். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக அறிவிப்பை கவனிப்போமா? ஆம் தேவஜனங்களே, நித்திய பெருமும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. அதன் மூலமாக இணைக்கப்பட்டவர்கள் ஆயிரம். உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் நன்மைகளை நிச்சயமாய் தருவார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உதவி செய்வதற்கு ஆவலாய் காத்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. இந்த நாளின் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாளின் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 ஆகிய 2 வசனங்கள். ஐசாயா சாப்டர் 27 verses 2 and 3 எல்லாம் சேர்ந்து கூட வாசிக்கலாம். அக்காலத்திலே
நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். 3ஆம் வசனம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் சொல்றேன். அப்போ ஒவ்வொரு சபையும் என்ன அப்படின்னா நல்ல திராட்சரசத்தை உண்டாக்குகிற இடம். சொல்லுங்க அல்லேலூயா. இதை நான் மறந்துடவே கூடாது. ஏன் சபை அல்ல சபைக்குள்ள நல்ல திராட்சரசம், பிரைஸ்லாம். அதான் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்னால் நல்ல திராட்சை ரசம். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நல்ல நீங்க மதிமயக்கிற திராட்சை ரசம் அல்ல, உலகத்தை மறக்க வைக்கிற திராட்சை ரசம் அல்ல, பலப்படுத்துகிற திராட்சை ரசம். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது கூட கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். அந்த காலத்தில் இருந்த பெரிய நல்ல மெடிசின் என்ன அப்படின்னா திராட்சை ரசம். பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். வைன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஹோம் மேட் வைன்ஸ்லாம் இருக்கிறத குறித்து பார்க்கிறோம். அது இதயத்திற்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி நமக்கு வெளிநாடுகளில் பார்க்கும் பொழுது அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு சின்ன டம்ளரில் அவங்க வைன் குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். அது என்னது, மதிமயக்கிறது அல்ல, அல்ல என்னது, அதில் போதைப் பொருட்கள் கலந்த நிலைகள் அல்ல, அது இருதயத்துக்கு நல்லது, நல்ல அப்பிடைட்டுக்கு நல்லது. அல்ல பொதுவாக அழகு கலையில் சொல்லும் பொழுது அவங்க சொல்கிற விஷயம், நல்ல முகப்பொழி வேணும்னா என்ன செய்வாங்க, கொஞ்சம் திராட்சை ரசம் சேர்த்துக்கிடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா ஒரு நல்ல திராட்சை ரசம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. கரங்களை வைத்து வர அழிச்சங்க பார்ப்போம். அதுதான் இப்போ ஒவ்வொரு சபையும் திராட்சை தோட்டமாய் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு சபையும் அல்ல சோத்திரம், நல்லா அந்த ஏரியாக்குள்ள போனாலே ஒரு மனம் உண்டாகும். அல்ல சோத்திரம், அந்த ஏரியாக்குள்ள போனாலே நல் வாஞ்சைகள் நல் விருப்பங்கள் நமக்குள்ளே உண்டாகும். நம்ம சபைக்குள்ள வரும் பொழுது அது நல்லா ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்கணும், நல்ல பரிசுத்தமாக வாழணும், நல்ல சாட்சியாக வாழணும், பரிசுத்தாவை நிறைந்து வாழணும், நல்ல சீசனாக நான் இருக்கணும், இயேசுக்குள்ள வரைக்க ஆயத்தப்படணும், இயேசுவுக்காக ஏதாவது நான் செய்யணும், அவர் நல்லா துதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையை நீங்களும் நானும் ஏற்படுத்துகிறதாய் காணப்பட வேண்டியது மிக அவசியம். இந்த சபைக்குள்ள வந்து கெட்டு போனேன்னு சொல்லி ஒருவரும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க அல்லேலூயா. தமக்காகவே திருச்சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே தினம்தோறும் சபை கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்த காலங்கள் இருந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடவே கூடாது என்று சொல்லி அவருடைய வார்த்தையை நம்மை உணர்த்துகிறதா இருக்கிறது. ராமேன் சொல்லுங்க பாப்போம். அப்போ நீங்க யார் அப்படின்னா நல்ல திராட்சை ரசம் அப்படிங்கிறத அல்ல ஸ்தோத்திரம் மறந்துடவே கூடாது. அப்போ ஸ்தோத்திரம் ஆரம்ப நிலையிலே நாம் இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்ப எதுல இருந்து ஒரு நல்ல திராட்சை ரசம் வருது அப்படின்னா அல்ல ஸ்தோத்திரம் திராட்சை செடியிலேருந்து. அல்ல ஸ்தோத்திரம் அதுல கொடிகள் அப்படியே வந்து பிரைஸ்லா. நீங்கள் திராட்சை செடி கொடியெல்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும். நேரில் பார்த்தவங்க இருக்கிறீங்களா? திராட்சை கொடிகளை செடிகளை பார்த்தவங்க இருக்கிறீங்களா? எஸ், ஆமென், பார்த்துருக்கீங்க, ரைட்டா. அப்புறம் சில வீடுகளே வச்சுருப்போம். நம்ம சபையில் இருக்க ஒரு சகோதரன் வீட்டில் திராட்சை செடி வச்சுருக்கார், கொடி வச்சுருக்கார். ஸோ அது அப்படியே நல்லா படர்ந்து வர்ற சூழ்நிலை. அப்புறம் என்னது, பூ பூத்து காய் காய்த்து அது பழமாக மாறுகிறதை குறித்து பாருங்க. அது நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வீட்டில் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் போட்டால் கூட அது சகோதரன் சொன்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் கிட்டத்தட்ட 1 கிலோவாவது நம்ம அதில் மினிமம் 1 கிலோ கிரேப்ஸ் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு எங்கே நம்ம பகுதியிலே எடுத்துடலாம். அப்படின்னா அந்த மாதிரி ஏரங்கள் அது செழித்தோங்கி வளர்கிற இடங்களில் நல்ல கனி கொடுக்கிறதாய் அது காணப்படுகிறது. அப்போது கிறிஸ்துவுக்குள்ள அல்ல சோத்திரம் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. அப்போ பாருங்க, நம்முடைய தோட்டக்காரராக இருக்கிற ஆண்டவர் சோத்திரம் தோட்டத்தின் எஜமானனாக இருக்கிற ஆண்டவர் நீங்களும் நானும் நல்ல திராட்சரசமாய் மாற அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நோக்கத்தோடு கூட தான் அவர் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார், இணைத்து வைத்திருக்கிறார், இந்த சபையில சேர்த்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சொல்லுங்க அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்களும் நான் இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அதான் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை சொல்லியிருக்கார். நான் உறங்குவதும் இல்லை, நான் தூங்குவதும் இல்லை என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறத நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்பினேன். முதலாவதாக ஸ்தோத்திரம், அந்த திராட்சை செடியானது பயிரிடப்பட்ட நாள் முதல் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த திராட்சை செடி முதலாவது குறிப்பு, பயிரிடப்பட்ட நாள் முதல். பிரைஸ் தி லார்ட். என்னது? பயிரிடப்பட்ட நாள் முதல் பாதுகாக்கிற ஆண்டவர். நீங்க சபையிலே சேர்க்கப்பட்ட நாள் முதல் உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஏன்னா சபைங்கிறது மிக 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 பாதுகாப்பான ஒரு அமைப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய மனவாட்டின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால் தம்முடைய மனவாட்டியாக பார்க்கிறாருங்கிறத மறந்துடாதீங்க. எஸ், அல்லேலூயா. நீங்கள் அந்நியமானவர்கள் அல்ல, அவருக்குரியவர்கள், அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ஆமென். அதான் சொல்றார், பயிரிடப்பட்ட நாள் முதல் பாதுகார். இருக்கிறதுலே பழ வகைகளில் அதிகமான பூச்சி பாதிப்பு உள்ளது என்னதுன்னா இந்த திராட்சை பழம் தான். நீங்கள் ஆப்பிளில் கூட அவ்வளோ இல்லை, கொய்யா பழத்தில் கூட அவ்வளோ இல்லை, அல்லது என்னது கிர்னி பழத்தில் கூட பிரச்சனை இல்லை, பப்பாளி பழத்தோடு கூட பிரச்சனை இல்லை, என்னது தர்பூசணியில் கூட பிரச்சனை கிடையாது, மாம்பழம் சீசன் ஆரம்பிச்சுட்டு அதில் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இருக்கலையே ரொம்பவே அதிகமாக மருந்து அடிக்கப்படுகிற ஒரு பழ வகை இருக்கும் அப்படின்னா திராட்சை. அதான் அந்த டக்குன்னு எடுத்து சாப்பிட்றாதீங்க அப்படி சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? அதை நல்லா க்ளீன் பண்ணுங்க. உப்பில் ஊற லைட்டாக உப்பு போட்டு ஊற வைங்க, இல்லை மஞ்சள் போட்டு ஊற வைங்க. சொல்லி நான் கேள்விப்பட்ட விஷயத்தான் சொல்கிறேன், நான் செஞ்சது கிடையாது. செஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு பின்பதாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்தோத்திரம், அது சரீரத்துக்கு ஆசீர்வாதம். இல்லைன்னா நீங்கள் சும்மா எடுத்து சாப்பிடும் பொழுது அதில் மேல் இருக்கிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளே நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய குடலுக்கு ஒரு ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்துகிறது. அப்போ பாருங்க, நமக்கு எதிரான ஆயுதங்கள், ஏராளமான ஆயுதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் இருக்கிறவங்களையும் நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. அது சொல்லுவாங்கல்ல, அது பழுத்த மரத்துக்கு தான் அதிக கல்லடி. எஸ், அது சோத்திரம். இந்த உலகத்தின் போக்கில் போகிற ஆட்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்திற்கு எதிராக, அல்ல இந்த சிஸ்டத்துக்கு எதிராக பரலோகத்தின்படி, பரலோக வாழ்க்கையின்படி நான் வாழணும்னு சொல்லி யார் தீர்மானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குது. அதான் தேவ பக்தியாக நடக்கிற யாவரும் எப்படி சொல்லப்படுது? துன்பப்படுவார்னு சொல்லப்பட்டது. நமக்கு சேலஞ்சஸ் நிறைய இருக்கும், நமக்கு தான் எதிராக நிறைய விஷயங்கள் வரும். சில சொல்லுவாங்க, நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நாள்ல இருந்து நான் சந்தித்த பிரச்சனைகள். ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அப்போ உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதிகமான பூச்சிகளுடைய தாக்கங்கள் இருக்கும், பறவைகளுடைய தாக்கங்கள், சில சின்ன சின்ன விலங்குகளுடைய தாக்கம் அதிகமாக இதுக்கு இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு நான் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பெந்தேச கோஸ்தே சபைகளுக்கு எதிராக சத்துரு பலமாக கிரியை செய்து கொண்டிருக்க நிலை, பலவித உபதேசங்களை கொடுத்து, மிகைப்படுத்தப்பட்ட உபதேசங்களை கொடுத்து, கள்ள உபதேசங்களை குறித்து, சொந்த சரக்குகளை கொடுத்து குழப்பி கொண்டிருக்கிற நிலைகள். எந்த தீர்மானம் எடுப்பது, இங்க இருப்பதா வேற எங்க இருப்பதா, இங்க பரலோகத்தில் இருப்பதா பாதாளத்தில் இருப்பதா குழம்பிக்கிட்டு இருக்கிற கொடிய காலத்துல கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பாதுகாப்பேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த விட மாட்டேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், அதிகம் தாக்கங்கள் நமக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம பாதுகாக்கிற ஆண்டவர் அவர் அப்படிங்கிறத நான் மறந்துடாதீங்க. அப்போ நீங்களும் நானும் பயிரிடப்பட்ட நாள் முதல் பிரைஸ் தி லார்ட்
ஒன்றும் சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிக்குது இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல், அது சபையில் இருக்கிற நாள் முதல், ஆண்டவரை தேடுகிற நாள் முதல் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை கைவிட்டது போல உங்களுக்கு தெரியும். சாத்தான் வேணா சொல்லலாம், அவனா காதில் ரொம்ப ஓதலாம். ஆனால் நீங்கள் ஒன்று சொல்லுங்க, சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அவருடைய தோட்டத்துக்குள்ளே இருக்குங்கிறத மாத்திரம் மறந்து விடவே விடாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சத்துருவை பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய உள்ளம் கையில் இருக்கிறேன், அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய திட்டங்கள் ஒன்றும் வாய்க்கவே வாய்க்காது. சொல்லுங்க அல்லேலூயா. உடைய திட்டங்கள் ஒன்றும் வாய்க்கவே வாய்க்காது. நான் அவருடைய புல்லட் ப்ரூஃப்ல இருக்கிறேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். காலையில் கூட நான் தான் சொல்லிட்டே இருக்கிறேன், அல்ல சோதரர், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை அர்த்தம். அது என்ன அர்த்தம்? என்ன? உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக கொண்டிருக்கிற அந்த வாழ்வின் நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுடைய அழைப்பு நிச்சயமாய் நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பின்வாங்காதபடி முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாய் மாறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றத புரியுது? ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அழைப்பை விடுங்க. உங்க விசுவாசத்தை யாரும் எடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அது கிறிஸ்து மேல இருக்கிற அன்பை அது எடுக்கிறதுக்கு கர்த்தர் அனுபவிக்கவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை யாராலும் எடுக்கவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை யாரும் பறிக்கவே முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பயிரிடப்பட்ட நாள் முதல் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இரண்டாவதாக, பிரித்தெடுக்கப்பட்ட நாள் முதல், அல்ல ஸ்தோத்திரம், என்னது? ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க நிரந்தரமா குழந்தைகளா இருந்துடலாம்னு நினைக்க வேண்டாம். ரைசலா. இன்னொரு ஜபத்தை சார்ந்திருக்கிற நிலைகள், இன்னொருடைய ஆராதனையை சார்ந்திருக்க நிலைகள், இன்னொருத்தருடைய போதனையில சார்ந்திருக்க நிலைகள் இருக்கக்கூடாது. அது எத்தனையோ பேர் அலுசோத்திரம் கணவனுடைய ஜபத்திலேயே ஓடுவாங்க. பாஸ்டர் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு கணவன் மனைவி புதிதாக திருமண உறவில் போனாங்க. உடனே அந்த அருமையான மனைவி, அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தேடுகிற நல்ல ஒரு பாத்திரம். அவன் சொன்னாங்க, என்னங்க சரியா, தடவை திருமண வாழ்க்கைக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம், நம்ம ஏன் ஜபத்தோடு கூட இந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது? உடனே நல்ல ஐடியா தான் இருக்கு, சரி நீ ஜெபம் பண்ணு அப்படிங்கிறான். இல்லைங்க, நீங்க தான் குடும்ப தலைவர், அல்ல ஸ்தோத்திரம், தலை நீங்க தான், நான் கீழே. நிர்வாகத்தின் நம்ம சரிசமமா இருந்தாலும் நிர்வாகத்தின்படி நீங்க தலை, நான் கீழே. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுங்க, சரியா, அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்றேன். இவன் சொல்ல, இல்லைங்க நீங்க தாங்க ஜெபம் பண்ணு. அவர் இல்லை, நீ ஜெபம் பண்ணு. கடைசியில் நீ நான் கடைசியில் சரிங்க, சரி நானே ஜெபம் பண்றேன். நான் ஜெபம் அப்புறம் நீங்க தான் ஜெபம்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம்னாரு. அன்புல ஏசப்பா, இந்த அருமையான திருமண வாழ்க்கையை தந்த தயவுக்கு நமக்கு நன்றி. எங்கள் திருமண ஆராதனை எல்லாம் மகிமையாக நடக்க தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நிறைய ஊழியர்கள் வர தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ரிசப்ஷன் எல்லாம் நீர் பொருட்படுத்த தயவுக்காக நன்றியோடு மை துதிக்கிறேன். ஒரு சாப்பாடு பஞ்சம் இல்லாதபடிக்கு எல்லாம் திருப்தியாய் சாப்பிட தந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நிறைய கிஃப்ட் கிடைக்க தந்த பெரிய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. நாங்கள் தனிமையா இருந்தோம், இப்போ நல்ல ஒரு குடும்பத்தை எங்களை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்கா உங்க நன்றி செலுத்த ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தணும் ஏசப்பா. ஆண்டவரே, நம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கணும் ஏசப்பா. தீமை எங்களை துக்கப்படுத்தாதபடி தீமைக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கணும் வேண்டும் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் ஜபத்தெல்லாம் கேட்கிற தயவுக்கு இப்பொழுது என் கணவர் செய்ய இருக்கிற ஜபத்தையும் கேட்டு நீர் அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ முடிச்ச உடனே அவருடைய எட்டான் வந்துச்சு. ரைட்டா, சரி என்னங்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்ன, அன்புல ஏசு மாமா, இந்த அருமையான வாழ்க்கையை தந்தபடி நான் நன்றி ஏசு மாமா. ஆண்டவரே, எங்களை ஒன்று சேர்த்த நன்றிக்காக உமக்கு நன்றி சேர்த்த ஏசு மாமாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆகிட்டு, என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஏசு மாமா ஏசு மாமா ஏசு. அவர் சொன்னா, உனக்கு அப்பானா எனக்கு மாமா தானே அப்படின்னா. என்னது உனக்கு அப்பானா எனக்குமா? இந்த மாதிரி இப்படி வண்டி ஓட்டிடக்கூடாது, குழந்தைகளா இருந்துடக்கூடாது. பயிரிட பட்ட நாள் முதல் கர்த்தர் காக்கிறார். இந்த குழந்தையா இருந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. குழந்தைத்தனத்தோடு இருந்துடக்கூடாது. சிறுப்பிள்ளைத்தனமாக இருந்து நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிடக்கூடாது. திருவசனத்தின் வாஞ்சை இருக்குது, நல்ல விஷயம்தான். ஆனால் ஒருத்தரை சார்ந்து ஏதோ ஒருத்தர் சொல்ற, நான் சொல்றதையே கேட்டு கேட்டு வளர்ற நிலையில நீங்க வளரணும். கரங்களை வைத்து சொன்ன பார்ப்போம். அதான் கத்தனை செய்யறாருன்னா, உங்களையும் என்னையும் நல்ல ரசமாய் மாற்றுவதற்காக என்ன செய்யறாரு? பிரித்தெடுக்கிறார்.
இது வரைக்கும் நீங்கள் ஃபோன் போட்டோன்னே ஜோமனை பாச செல்வி வில்சன் ஃபோன் அட்டன் பண்ணல. அல்ல சோத்திரம். இப்போ புது விசுவாசிகள் வந்துட்டாங்க, அதனால என்ன மறந்துட்டு தான் அவங்கள தேடுறான்னு நினைக்காதீங்க. கர்த்தரே பிரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? நீ முழங்கால போட்டு நீ ஜோமனை ஆரம்பி. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ இப்போ உனக்காக மட்டும் இல்ல, பாஸ்டர் செல்வி வில்சனுக்காக நீ ஜோமனும், அவருடைய குடும்பத்திற்காக ஜோமனும், இந்த சபையில் இருக்க எல்லாருக்காக ஜோமன் சொல்லி கர்த்தர் உங்களை நல்ல ரசமா மாற்ற விரும்பி சொல்றாரு. கரங்களை வைத்து அல்லேலூயா பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. குழந்தை தரையிலே இருந்து வண்டி ஓட்டு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறார். அல்ல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எந்த பழத்தை பிரித்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்லா சொல்லுங்க, முதிர்ச்சி அடைந்த பழம். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்தியன் கிரேப்ஸாக இருக்கனால எல்லாமே கொஞ்சம் மங்கலானதான் இருக்குது. நாங்களும் தேடி பார்த்தோம், கடையில் சரியாக கிடைக்கல. அதனால் இருக்கிறத நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இப்படி செலக்ட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. இப்படி எடுத்து பார்க்கும் பொழுது எந்த பழம் நல்ல முதிர்ச்சியாக இருக்குதோ அதை என்ன செய்வாங்க, அப்படி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. என்ன செய்வாங்க, எந்த பழம் நல்ல முதிர்ச்சியாக. ரெண்டாவதாக என்னது, எந்த பழம் அழுகலையோ, என்னது, எந்த பழம் நல்ல பழமாக இருக்குதோ அதை அப்படியே பிச்சு எடுப்பாங்க. மூன்றாவதாக எந்த பழம் நல்ல கருன்னு இருக்குதோ அந்த பழத்தை பிச்சு எடுப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் 3 காரியம் சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள், நீங்கள் நல்லவர்கள், அது சொல்ல நாம நல்ல நிறத்தோடு இருக்கிறவர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. பேசிக்கா ஒரு ரசத்தை, ஒரு வைனை ரெடி பண்றாங்கன்னா, திராட்சை ரசத்தை ரெடி பண்றாங்க, இந்த 3 விஷயம். அப்போ நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இந்த மாசத்துல சொல்லிட்டார்ல. அப்போ என்னத்தை கத்த சொல்ல வர்றாருன்னா, அல்ல சோத்திரன், நீங்க இன்னும் குழந்தைகள் கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்டவர்கள், முதிர்ச்சியானவர்கள். ஹல்லேலூயா. குழந்தைத்தனம்லாம் நம்ம விட்டு நீங்கிடணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முதிர்ந்த ஆளாய் சிறுப்பிள்ளைத்தனங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கிடணும். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், என்னது, பழுதற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். யார் வந்து உங்களை பார்த்தாலும் அல்ல ஸ்தோத்திரம் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. தூரத்திலிருந்து பார்க்கறதை காட்டிலும் கிட்ட வந்து பார்க்கும் பொழுது முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் அதிகமாக இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. சாலமோன் ஹர்சோதர் சேபா ராஜஸ்திரி வந்து பார்த்த பொழுது சொன்னாங்க, ஐயோ உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா நேரில் வந்து பார்த்த பொழுதா உங்களை பத்தி கேட்டதெல்லாம் கொஞ்சம், அதை காட்டிலும் வேற லெவல்ல இருக்கிறீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க வேற லெவல் விசுவாசி. நல்லா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் ஆளுனா உங்க இதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் வேற லெவல் விசுவாசி. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனங்களே மறந்து, அப்ப நீங்க முதிர்ச்சி, உங்ககிட்ட கர்த்தர் முதிர்ச்சி எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்க முதிர்ச்சி எப்பொழுது தெரியும்? நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. நான் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போக விரும்பல. உபத்திரம் நமக்கு ஒரு நல்ல முதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. உபத்திரம் பொறுமை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்ல வேதத்தில் நீங்க யாக்கோபுல வாசிக்கிறீங்க, அல்ல சொல்ற மற்ற வேத நிருபங்கள்ல வாசிக்கிறீங்க. நம்மை முதிர்ச்சி அடைய செய்கிறது கர்த்தர். சொல்லுங்க அல்லேலூயா. ஈஸியா வந்தார், பல காற்றுகள் அடிக்கும், பல எதிர் வல்லமைக்கு வரும், அதெல்லாம் தாக்கு பிடிக்கும் பொழுது ஒரு முதிர்ந்த நிலை நமக்குள்ளே வருகிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். கரங்களை போய் தலைச்சுங்க பாப்போம். அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எதற்காக? அல்ல ஸ்தோத்திரம், அவர் உங்கள் வாழ்க்கையில கொண்டிருக்கிற அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவரே தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பார்த்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை அவரே தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாஸ்டர் செல்வின் தேர்ந்தெடுக்கல, அவரே கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யோசேப்பை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக? ஸ்தோத்திரம். ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பன், அவருடைய ஸ்தோத்திரம், உடன் பிறந்தவர்லாம் எதிரான சூழ்நிலை. பின்பதாக அவன் ஸ்தோத்திரம் குழியில தூக்கப்பட்டு போடப்படுகிற நிலை. பின்பதாக விற்கப்படுகிற சூழ்நிலை. ஆனா பாருங்க, ஜீவ ரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக என்னை இங்க கொண்டு வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒன்றும் தீமைக்கல்ல, எல்லாம் ஜெயமாய் நன்மையாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா.
பார்த்து 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 எடுக்கத்தக்கதாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம், ஆண்டவரே நான் ஒரு முதிர்ந்த விசுவாசியா இருக்கணும்ப்பா, நான் நல்ல விசுவாசியா இருக்கணும், கெட்டு போன ஒரு பாத்திரமா நான் இருக்கக்கூடாது, இன்னும் எத்தனை வருஷம் இருந்த ஒரு மாற்றம் பெறாத ஆளா நான் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆளா இருக்கக்கூடாது, ஸ்தோத்திரம் தக்க வளர்ச்சியை கொடுக்காத ஒரு ஆளா இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவரே கிளை நறுக்கி காலை பிடுங்கி என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. ஒரு பாட்டு கூட பாடணுமே, என்னை சுத்திகரி, நீங்க சுத்திகரிங்க, ஏனென்றால் நான் புது ரசமாக நல்ல ரசமாக மாற விரும்புகிறேன். கரங்களை வைத்து அழைச்சுங்க. அப்படி இருக்கிறத கண்களை மூடி கரங்களை வைத்து, ஆண்டவரே ஒரு நல்ல ரசமா என்ன மாற்றுங்க, ஒரு நல்ல ரசமா என்ன மாற்றுங்க, ஒரு நல்ல ரசமா என்ன மாற்றுங்க, ஒரு நல்ல ரசமா என்ன மாற்றுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நல்ல ரசமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்ப பிரித்தெடுக்கப்படுகிற நிலை. பிரைஸ் தி லார்ட். கூட்டமா நல்லா சூப்பரா என்னது நல்ல ஜாலியா இருந்தோம், நல்ல ஒரு கூட்டணி எங்களுக்குள்ள இருந்துச்சு, ஒண்ணுக்கு ஒண்ணா இருந்தோம். இப்போ அவ்வளோ நல்ல ஃபெலோஷிப் தெரியுமா? இப்போ ஆண்டவர் பண்றாரு, அப்படியே உங்களை என்ன செய்யறாரு? பிரித்தெடுக்கிறார். பாருங்க, ஆதி திருச்சபையில பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நீங்க 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது நல்லா பேதுரு பிரசங்கம் பண்றாரு, மற்ற 11 பேர் கூட நிற்கிறாங்க, பெரிய எழுப்புதல். பிரசங்களை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, பெரிய எழுப்புதல், ஞானஸ்நானம் பெறாங்க, அபிஷேகம் பெறாங்க, ஃபெலோஷிப். பின்பதாக ஒரு உபத்திரம் வந்த உடனே என்னாச்சு? எல்லாரும் சிதறிக்கப்படுறாங்க, எல்லாம் தனித்தனி ஆயிட்டாங்க. எல்லாரும் இப்போ கூட்டணி இருந்து எல்லாமே என்னது வேக வேகமா எல்லாம் பிரிந்து போன சூழ்நிலை. இப்போ நடக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னா, தனித்து போய் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்களாய் மாறினால். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கூட்டத்தோடு கோ அப்படின்னு மாறி இருக்கிற நிலைகள் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ காலையில் தனித்து போய் நின்று நம்முடைய சபையின் சார்பாக போய் நின்று இயேசுதான் இரட்சகர்னு சொல்லத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய கிருபை அப்படின்னு சொல்ற ஒரு காலம் இருக்கலாம். இனிமே ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது அல்ல ஸ்தோத்திரம், வெறும் கையாய் வராதபடிக்கு அநேக ஆத்துமாக்களோடு வரத்தக்கதான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன கூட்டிட்டு வர்றதே, என்ன சீவி சிங்காரிச்சு வர்றதே, நான் வர்றதே கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். என்ன 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வர இல்ல. தேவ ஜனங்களே, உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை திட்டத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும், செயல்பட தீர்மானம் பண்ற எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். இப்பவே நீங்க நல்ல முதிர்ந்த நிலைக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க நல்ல ஸ்தோத்திரம் ஆமென் என்னது ஸ்தோத்திரம் பழுதற்றவங்களா மாறிட்டீங்கன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்பொழுதே நீங்கள் ஸ்தோத்திரம் வர வேண்டிய அந்த நிறத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுக்கிறார், அவரே செய்கிறார். ஆனாலும் அந்த சூழ்நிலையும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த விட மாட்டார். கூட்டத்தோடு இருக்க நேரத்தில் இவங்க எனக்கா ஜெபம் பண்ண, இவங்களை எனக்கா ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ பாதுகாப்பு இருந்தேன், இப்போ பாதுகாப்பை விட்டு வெளியே கொண்டு போறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக சென்று கொண்டே இருக்கும். கரங்களை வைத்து வரவச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்லிக்கிட்டு இருக்க புரிஞ்சிட்டு இருக்கு? எஸ். அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நீங்கள் எல்லாரும் யாரு? ஆரம்பத்தை சொன்ன விஷயம் என்னது? நல்ல ரசம். சொல்லுங்க பாப்போம். நல்ல திராட்சை ரசம். தூக்கத்தை தட்டி எழுப்பினாலும் உங்களுக்கு கேட்க தெரியணும் என்னது? நல்ல திராட்சை ரசம். அதான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஷோவா கொடியிலே இருந்துட்டு போகணுங்கிறதுக்கு தேவ திட்டம் அல்ல. ஷோவா கொடியில் இல்லை. கர்த்தர் உங்களை பிடுங்கி எடுக்கிறார். என்ன? கர்த்தர் உங்களை பயன்படுத்த தீர்மானம் பண்ணிட்டார். கரங்களை போய் தொலை வச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அடுத்ததாக நீங்க பார்க்கும் பொழுது பிழியப்படும் சூழ்நிலையில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. முதலாவதாக சொன்னேன், பயிரிடப்பட்ட நாள் முதல் உங்களை ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. பிரித்தெடுக்கப்பட்ட நாள் முதல் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அடுத்ததாக பிழியப்படும் சூழ்நிலைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா சோதரம் இதுல இருந்து எடுத்துடுறாரு. பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த திராட்சை ரசத்தை தயாரிக்கிறவங்க, வைனை ரெடி பண்ணுறவங்க சோதரம் கண்ணாடி டம்ளர்லையோ மர டம்ளர்லையோ எவர் சில்வர்லையோ அல்ல செம்பு பாத்திரத்திலே செய்ய மாட்டாங்க. என்ன செலவு செய்வாங்க? நீங்கள் செஞ்சவங்க இருப்பீங்க, ஹோம்மேட் செஞ்சவங்க இருப்பீங்க. என்னது சோதரம்? எது? பீங்கான். செராமிக்கா
அலிசோத்திரம் அந்த அலிசோத்திரம் கரெக்டு தானே சொல்ல, சிரமிக் தானே? அந்த ஜாடியில தான் சரியா, அது தூய்மையான ஒரு ஜாடியாக இருக்கணும், அதுக்குள்ளே எதுவும் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களை தூக்கி இதில் போடுறாரு. அலிசோத்திரம் இதை தூக்கி அப்படியே உங்களை போடுறாரு. எதுக்கு போடுறாரு? எதுக்கு போடுறாரு? உங்களை என்ன செய்யறதுக்கு? பிழிந்து எடுக்குவதற்காக. ஹாலே சொல்லுங்க அல்லேலூயா. உங்க அடையாளத்தையே மாற்றுவதற்காக. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சர்வாங்க தகன பலின்னு ஒரு பலி இருந்துச்சு. அது என்ன செய்யணும்னா, அதோட சிஸ்டமே என்ன அப்படின்னா, சந்தா இப்போ நீங்கள் சில இடங்கள்ல அந்த ஆடு இறைச்சி வெட்டுறவங்க மாடு இறைச்சி வெட்டவங்க கேட்க கைமான்னு சொல்லுவாங்க, ரைட்? அந்த என்னது பப்ஸுக்குள்ளலாம் வச்சு கொடுப்பான். அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்டுவான். நீ பார்த்தீங்கன்னா குட்டி 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 பீஸாக இருக்கும். சைஸ் உருவத்தை வச்சு வேணா மாடு ஆடுன்னு வேணா சொல்லலாம். நான் பீஸை வச்சு பார்க்குற நேரத்தில் அடையாளமே இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய சுய அடையாளத்தை கத்த நீக்கி தம்முடைய அடையாளத்தை கத்த நமக்கு தர்றார். கரங்களை வைத்து சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஸ்தோத்திரம். நம்முடைய என்ன பெருமை இருந்தாலும் அந்த பெருமெல்லாம் நீங்க தக்கதான கிருபையை கத்த தர்றார். ஹல்லேலூயா. நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஒண்ணுமே இல்லை. நீங்க சொல்லுவீங்க, நான் துடைத்து போடப்படுகிற அழுக்கு. நீங்க சொல்லுவீங்க சோத்ரா, நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன். நீங்க சொல்வீங்க, எல்லாரில் நான் சிறியவன். சொல்லுங்க அல்லேலூயா. புரிஞ்சவங்க சொல்லுங்க அல்லேலூயா. நான் யார் தெரியுமா? 1947 இருந்து நான் யார் தெரியுமா? நான் எத்தனை தடவை பைபிள் வாசித்து முடிச்சேன் தெரியுமா? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றேன் தெரியுமா? எத்தனை ஆத்துமாக்களை. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அடையாளத்தையே கத்தர் மாற்ற. அதுக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, சோத்திரம் நல்ல சுத்தமான ஒன்றை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா போட்டு நசுக்கி யாராவது உள்ளே வந்து பார்க்கணுன்னா, இன்னொரு கேமரா இருந்தால் கூட எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. பிழிஞ்சு எடுத்து என்ன செய்வார்? உங்களை ஒரு கிண்டிடுவார் ஆண்டவர். ப்ரைஸில் எதுக்கு அப்படின்னா, உங்களை சேதப்படுத்த இல்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, உங்களை சேதப்படுத்தலை, உங்களை உருவாக்குறதற்காக. கரங்களை வைத்து அழைச்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சோத்திரம். ஆமே, பர்ஃப்யூம் பாட்டில் மூடியே இருந்தால் அது ஸ்மெல் வராது. அந்த பர்ஃப்யூம் பாட்டில் உடைக்கப்படும் பொழுது அதுல இருந்து வாசனை வருது. சொல்லுங்க அல்லேலூயா. பழமாக இருந்தா அல்ல சோத்திரம், அதில் ஒரு ஸ்மெல் வராது. ஆனால் உடைக்கப்படும் பொழுது என்னது அப்படின்னா, ஒரு நல்ல நறுமணம் உண்டாகிறது. கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எதுவும் உங்களை சேதப்படுத்த கர்த்தர் நமக்கு அனுமதிக்கவே மாட்டார். சொல்லுங்க, நம்முடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். சுயமெல்லாம் சாம்பலாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். நான் பாருங்க, அது யோவான் சொல்றாரு, நான் சிறுகணும் அவர் பெருகணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் பிரசங்கம் பண்ணி சொன்னேன், யாரோடு கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாது. எதையுமே போட்டியாக செய்கிறவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காது. எதை எடுத்தாலும் ஒரு போட்டியாக மாற்றிடுவாங்க. இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற ஒரு போட்டியின் வாழ்க்கை அல்ல. அவங்க நியமிக்கப்பட்ட பணிகளை செய்யணும். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் சரீர அவயங்களாக இருக்கிறோம். எல்லாருக்கும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கண்ணுக்கு கை ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு தூசி வருது, டக்குன்னு கண்ணு செய்து நம்முடைய கண் எம்மை மூடுது, நம்முடைய கை டக்குன்னு அங்கே போகுது. இல்லை, நீ தான் கண்ணு பெரிய ஆளு, நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன என்ன ஆகும்? ஒட்டுமொத்த சபைக்கும் பிரச்சனை, ஒட்டுமொத்த சரீர அவைக்கும் பிரச்சனை. அருமையான தேவ ஜனங்களை, இந்த பிரச்சனையை கத்த நீக்கும்படியாக அல்ல சோத்திரம் உங்களை பிழிந்து எடுக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பிழிந்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. அது நன்மைக்கு. சொல்லுங்க பாப்போம், அது நன்மைக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். என்ன பண்றார்? போட்டு பிழிஞ்சு நல்லா எடுக்கு. ஏன்னா நம்ம அடையாளமே நீங்கணும். நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவங்கிற பேர் வரணும். அந்தியோகியா சபை மக்களுக்கு என்ன பேர் வந்துச்சா? கிறிஸ்தவங்கிற பேர் வந்தது போல அல்ல சோத்திரம் வரத்தக்கதான கிருபைய கத்தர் அல்ல சோத்திரம் தருவார். ஆனால் பாடுகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்தர் வைக்கிற பரீட்சைகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்ல உங்கள் விசுவாச பரீட்சைகளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்றால் அது உங்களுக்குள்ளே நல்ல பொறுமை உண்டாக்குகிறது. கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை வச்சு பெரிய காரியத்தை கத்த செய்ய நினைக்கிறாரு. ஏதோ ப்ராசஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது பஞ்சு மெத்தையில அது படுத்து இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படி மறந்துறாங்க. நீங்க நிறைய போதனை அப்படி இருக்கு. கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு ஒரு குறைவும் இருக்காது, உனக்கு வியாதி இருக்காது, பிரச்சனை இருக்காது. அப்படி சோத்திரம் எப்பயுமே
சோத்திரம் என்னது அது சோத்திரம், நீ இப்படி மிதந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. இல்லை கர்த்தர் அப்படி இல்லை, நீங்கள் பிழியப்படுகிற ஒரு சூழ்நிலை, நான் பான பலியாக வார்க்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. எஸ் ஆமே நன்மையா தேவ ஜனங்களே, கர்த்தர் அனுமதித்து வரலாம். கர்த்தரே சில நேரங்களில் நம்ம உடைத்து உருவாக்கி கொண்டு இருக்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்தர் நான்காவதாக பிணைக்கப்படும் சூழ்நிலையில் அலசோதரம் பிணைக்கப்படும் சூழ்நிலை என்ன பண்ணுவார் அப்படின்னா, அலசோதரம் சில உங்களுக்கு சம்மதமில்லாத நல்ல விஷயங்களை கர்த்தர் உங்களோடு கூட இணைக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஓ இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பீங்க. கர்த்தர் ஒரு இணைப்பை தருறாரு. ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வைன் தயாரிக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்களா சோத்ரம், வெறும் திராட்சை பழங்கள் மாத்திரம் அல்ல, அதோடு கூட வழக்கமாக பரவலாக என்ன போடுவாங்களாம் சோத்ரம், என்னது பட்டை அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுங்களா? 3 பட்டை இல்லை, இங்கே பட்டைன்னு இருக்கு. அதை ஒரு சின்ன துண்டை என்ன செய்வாங்களாம் அதில் போடுவாங்க. பொதுவாக டைரெக்டாக போடாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு துணியில் கட்டி போடுவாங்க. அடுத்ததாக என்ன போடுவாங்க அப்படின்னா ஏலக்காய் கொஞ்சம் போடுவாங்களாம். ரைட்டா? அடுத்தது என்ன போடுவாங்களாம் லட்சத்துல கொஞ்சம் கிராம்பு போடுவாங்களாம். போட்டு என்ன செய்வாங்க, திரும்ப மாவாட்டை திரும்ப ஒரு ப்ராஸ். அப்ப சில நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மோடு கூட நினைப்பார். அது உங்களுக்கு அறிவுக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம், கர்த்தருக்கு அதில் குறித்து ஒரு நோக்கம் இருக்கிற. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இவங்க வந்தெல்லாம் எனக்கு ஒரு நன்மை வருமா அப்படின்னு நினைக்கிறான். நன்மை வரும். அன்னைக்கு பவுல் இருந்தாங்க, அவங்களோடு கூட சீலாங்கிற ஒருத்தரை ஆண்டு நினைக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து ஊழியங்களை செய்யும் பொழுது ஒரு பெரிய விடுதலை உண்டான சொல்லி பாருங்க. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் சோத்திரம் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரப்படுகிற சூழ்நிலை அல்ல ரட்சிப்புகள் நடத்ததுனால அந்த எஜமான்களாம் தூக்கி பிடிச்சி சிறைச்சாலையில் போடப்பட்ட சூழ்நிலை, அடின்னு அடிக்கிற சூழ்நிலை, கைகள் கால்களில் விலங்குலாம் மாட்டின சூழ்நிலை, பயங்கரமாக அடி வேதனை, சரீரமான களைப்பு. நான் ஊழியம் செய்ததுனால தான் இந்த பிரச்சனை போராட்டம் அப்படின்னு நினைக்காதபடிக்கு நள்ளிரவிலே அவர்கள் நல்ல கர்த்தரை பாடி மகிமைப்பட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அசைவு உண்டாக்கினார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. டக்குன்னு எல்லாம் அசைது, எல்லா கதவும் டமான் திறந்துட்டு உடனே சிறைச்சாலை அதிகாரிக்கு டென்ஷன் ஆயிட்டான். ஐயோ சோத்திரம் VVVIP இந்த பயங்கரமான கிரிமினல் 2 பேர் தப்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய, மேலிடத்துக்கு என்ன நான் பதில் சொல்ல, நான் இன்னே கொண்டுக்கிடுறேன்னு சொல்லிட்டு காலேஜ் என்னது அவனே கொல்ல தீர்மானம் பண்ற இடத்துல, ஏய் நீ ஒன்றும் செய்யாத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். கரங்களை போய் தொலைச்சங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கூட்டணி, ஓடி போக சொல்ற கூட்டணி அல்ல, நின்று ரட்சிப்புகளை நடத்துகிற கூட்டணி. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நம்ம கூட ஒரு ஆள் சேர்ந்தாருன்னு வச்சுங்களேன், ஜபராஜ் என் கூட சார், நான் ஜபராஜ் பாரு இப்போ தான் கர்த்தர் தப்பிக்கிறதுக்கான வழியை காட்டுறேன், எடுடா ஓட்டத்தை இல்லை. அவன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீங்க தான் இருக்கிறோம். அவனுக்கு எப்படிப்பா நீங்க தப்பி ஓடாம இங்க இருக்கிறீங்க? சுத்துறேன், அவன் சான்ஸ் கிடைச்சா ஓடலாம் செய்வான், நிக்கிறீங்களே. உடனே சரியா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்ப நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படு. கரங்களை போய்த்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் தர்றாரு. அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, நன்மைக்கு ஏதுவான ஐக்கியம். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க அலுசோத்திரம் 5 விரல் இருக்கு, வித்தியாசம் இருக்கிறது போல இங்க உங்களை எல்லாரையும் கர்த்தர் சேர்த்து இருக்கிறாரு. அலுசோத்திர பிணைச்சிருக்கு. எதற்காக? நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல ரசமாய் மாறுவதற்காக கர்த்தர் இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற. விசுவாசிக்கிற சத்தம் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதுக்கு தான் வச்சிருக்கிறார். எஸ், ஒருத்தர் கெடுத்துக்கிட்டு இருக்க இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்காக. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக பேதுரு சிறைப்பட்ட பொழுது அந்த சபை மக்கள் எல்லாரும் நள்ளிரவில் கூடி ஜெபித்த பொழுது அந்த சிறைச்சாலையின் கதவு திறந்தது. தூதனே வெளியே கொண்டு வந்து நிறுத்தினான். சொல்ல, அதற்காக தான் கர்த்தர் இந்த சபைக்குள்ள உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒருத்தர் பயங்கரமா வளர அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுறது இல்ல, இங்க இருக்கு எல்லாரும் நல்ல ரசமாய் மாறுவதற்காக. பக்கத்துல கை குடிச்சவங்க, நீங்க நிச்சயமாகவே நல்ல ரசம், நீங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன் உயரத்துல இல்லாம இருக்கலாம், ஏன் நிறத்துல இல்லாம இருக்கலாம், அல்ல சோத்திரம்,
என் படிப்புக்கு ஏற்றபடி நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், என் நடையுடைய பாவனைக்கு ஏற்றபடி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் பெரிய ஆசீர்வாதம். என் வயசு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சபைக்குள்ளே நீங்கள் தாராளமாக நம்பணும், நம்புறதுக்கு எதுவாக நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் திருச்சபை. சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கிற இடம் சபையாக இருக்கணும். பயந்து பயந்து வர்ற இடமா சபை இருக்கக்கூடாது. அதுதான் நல்ல ரசத்தை ஏற்படுத்தும். கரங்களை வைத்து பட்டை வந்துட்டு பட்டைக்கு எனக்கு என்ன சம்பந்தம், பட்டையை போட்டுட்டு போயிடுவானோ அப்படின்னு பயப்படக்கூடாது. அல்ச கிராம்புக்கும் அல்ச எனக்கு என்ன சம்பந்தம், கிறுக்கு பிடிக்க வச்சிருவானோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏலக்காவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், சரியா எங்கேயோ என்னது, நீங்கள் ஏதாவது டைரக்ட் சொல்லுங்க சிஸ்டர். என்னது, ஏளனமா பார்ப்பாங்களோ, ஏளனமா பார்ப்பாங்களா, ஏளனமா பார்த்துருவாங்க. இதுக்குதான் அனுசோத்திரம். ஏன்னா அதுக்கா கூட்டணி இல்லைங்க, ஒரு நல்ல ரசமாய் மாறுவதற்காக கர்த்தர் உங்களை என்ன நினைச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்கள் நானும் நல்ல கூட்டணி, பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் நானும் நல்ல கூட்டணி. ஆமென். எஸ் சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ். நல்ல தன்மைகள் ஒருத்தருக்கு இருக்கிற நல்ல குணாதிசயங்கள் வரணும். ஏன் இந்த ஸ்தோத்திரம் இதோடு கூட கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஈஸ்டையும் சேர்த்து போடுவாங்க. என்ன செய்வாங்க, ஈஸ்டையும் போடுவாங்க. இதோடு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோதுமையும் போடுவாங்க. அதோடு கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, நான் இன்னும் உங்களுக்கு வைன் தயாரிக்கிறது எப்படி சொல்லி கொடுக்க வரல, ரைட்டா, அடுத்து கொஞ்சம் சீனியும் போடுவாங்க. அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம், கொஞ்சம் முட்டையில் வெள்ளைக்கருவும் என்ன செய்வாங்க, எல்லாம் போட்டு நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே. பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம். அல்லது உங்களை பிணைக்கிறாரு. எதுக்குன்னா இந்த பட்டைக்குள்ள இருக்கிற தன்மை, நல்ல தன்மை உங்களுக்குள்ள போகிறதுக்காக, அந்த சொந்த கிராமுக்குள்ள ஒரிஜினல் தன்மை உங்களுக்குள்ள வர்றதற்காக. சோத்திரம். அந்த ஏலத்துக்காரில் இருக்கிற உரிமை, அந்த சீனியில் இருக்கிற தன்மைகள், அந்த முட்டையில் இருக்கிற சத்து எல்லாம், அந்த ஈஸ்டில் இருக்கிற வந்தெல்லாம் நல்லா புளிக்க செய்கிறதற்காக என்ன செய்கிறாரு அப்படின்னா அப்படியே எனக்கு இந்த ஸ்தோத்திரம். சில நேரங்களில் சில உபத்திரவங்கள் கூட மாறி இருக்கலாம். இந்த ப்ராசஸ் அல்லது மினிமம் ஒரு ஹோம்மேட் நல்ல ஒரு உணவாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு 21 நாள் போதுமானது. அது சார், இதை தாண்டி பண்ணுறது எல்லாம் தான், நான் பல மாதங்கள் வைக்கிறது எல்லாமே தான் வேற மாதிரி மாறிடுது. மற்றபடி இந்த 21 நாள் வருது உங்களுக்கு ஒரு மருந்தாக தான் மாறும். இந்த 21 நாள் பிரைஸ்லா. அதான் ஈசா அந்த யோகா சத்குரு கூட 21 நாள்னு சொன்னார்னு நினைக்கிறேன். இதில் தான் எடுத்து போட்டிருக்காரு. 21 நாள் சரியா. அது சோத்திரம். அந்த ஒரு கஷ்டம் அதான் நீங்கள் வேதத்தில் சிமர்னா சபை குறித்து பார்க்கும் பொழுது அழகாக சொல்லும் பொழுது, அந்த 7 சபைகளுக்கு பேசும் பொழுது நிறைய குறைகள் எல்லா சபையில் 5 சபையில் இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டான சபை இருந்தது பிலதெல்பியா சபை, 2வது சிமர்னா சபை. அந்த சிமர்னா சபையை குறித்து பேசும் பொழுது கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, நீ 10 நாள் என்ன செய்வீங்க, உபத்திரவப்படுவீர்கள் அப்படி சொல்றாரு. யாராவது எடுத்தவங்க அந்த பகுதி டக்குன்னு தெரிஞ்சவங்க நீங்கள் அந்த இருப்பிடத்தை சொல்லும்படியே கேட்குறீங்க. 2:10 நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசு உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆனாலும் நீ மரணப்பறிந்து உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன். கரங்களை வைத்து வரலட்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அது நான் உபத்திரப்படுகிற நல்லது, அதனாலும் உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கணும். கரங்களை வைத்து வரலட்சுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை நல்ல ரசமாய் மாற்ற. ஹல்லேலூயா. இந்த 21 நாளுக்கு அப்புறம் இதை என்ன செய்வாங்க, 24 நாளும் இது பிளாக் கலர் நல்ல ஒரு துணியை போட்டு என்ன செஞ்சுருவாங்க, நல்லா கட்டி வச்சுருப்பான். சோத்திரம். ஒன்றுமே தெரியாத நிலை. சோத்திரம். பாருங்க, சவுல் பவுல ஆண்டவர் சோத்திரம் சந்தித்த பொழுது கூட 3 நாள் என்னது புசியாதவனாய் குடியாதவனாய் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அது பார்வையற்றவனாய் இருந்தான். பின்பதாக அனனியா வந்த பொழுதுதான் அவனுக்கு பார்வையே வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையா தேவ ஜனங்களை. பின்பதாக அதை எடுத்து ஒரு சல்லடை அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே சத்ரியா அப்படியே இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராசஸ் எனக்கு சரியாக வராது, சமையல் கொஞ்சம் வீக்குனா ரைட்டா, அப்படியே இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறேன். ஊற்றின பின்பதாக
அது ஸ்தோத்திரம். அது பயன்பாட்டுக்கு வர கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கடைசி அவர் சொல்ற டைட்டில் என்னன்னா, பயன்படும் வேலை வரைக்கும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. கரங்களை வைத்து வரலட்சங்க பார்ப்போம். நீங்க கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் பயன்பட்டு கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கொஞ்சம் தண்ணி பட்டுட்டா கூட கெட்டு போயிடும். கொஞ்சம் ஏதாவது கை விரல் பட்டுட்டா கூட சில நேரங்களை கெட்டு போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை காக்கிற ஆண்டவராக இருக்கிறார். முடிவில் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா அழகாக வந்துடும். பிரைஸ்லா, உண்மையிலே நல்ல டேஸ்டாக இருக்கு. ஹல்லேலூயா. கவனிங்க, பயன்படுகிற வேலை வரைக்கும் கர்த்தர் பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஸ்தோத்திரம். நீ ஒரு திராட்சரசம்னு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லிட்டாரு. அது செடியில இருந்தால் நம்ம திராட்சரசமாக மாற முடியாது. சிறுப்பிள்ளைத்தனமான நிலைகள் இருந்தால் நம்ம ஏதோ வந்துட்டு போய் ஜெபம் பண்ணோம், பைபிள் வாசித்தோம், அது சொத்தை ஏதோ போட்டு வர்றாங்க, பாஸ் ஜெபம் சொன்னாங்க, வந்துட்டு போகிறோம். அதே ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்வீஸ் வந்து தலையை காட்டிட்டு போகிறோம், ஏதோ பைபிளையும் திறக்கிறது இல்லை, ஏதோ வாய் திறந்து பாடுறது இல்லை, ஏதோ உட்காந்துட்டு போகிறோன்னா நீங்கள் ஒரு நாளும் நல்ல ரசமாக மாற முடியாது. நல்ல ரசமாக மாறணும்னா நீங்கள் பிரித்தெடுக்கப்பட வேண்டியது அவசியம். என்னன்னா, நீங்கள் சுயமாய் செயல்படுகிறவர்களாய் மாற வேண்டியதுக்கு அவசியமாக இருக்குது. கொடுக்கப்படுற தண்ணீரை நீங்கள் உறிஞ்சி எடுக்கணும். எடுத்து அதை நீங்கள் வளர ஆரம்பிக்கணும். அது ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்புக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும். கோழி அது பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் வளர்த்துருப்பீங்க. ஏதாவது பருந்தோ காக்கா வந்தோடனே ஒரு சத்தம் போட்டோன்னே என்ன செய்யும், ரொம்ப நல்ல கோழி குஞ்சு என்ன செய்யும், டபான்னு உள்ள வந்து அப்படி உட்காந்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை வைத்து அழிச்சுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை பிரித்தெடுக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நல்லதா நினைச்சு உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து அப்புறம் என்ன செய்யற, கர்த்தர் உங்களை பிழிந்து எடுக்கிறாரு. எதற்காக? தம்மை வெளிப்படுத்துவதற்காக. எல்லாம் கர்த்தர்னு சொல்றதற்காக. அல்ல ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தர், எல்லாம் இயேசு, எல்லாமே என் இயேசு தான், எல்லாமே என் இயேசு தான், எனக்கு எல்லாம் இயேசு தான் சொல்றதற்காக. அல்ல ஸ்தோத்திரம். அவருடைய ஆளுகை அதிகமாக வர்றதுக்காக, நீங்க ஒன்றும் இல்லைன்னு ஒத்துக்கிறதுக்காக உங்களை கர்த்தர் பிழிந்தெடுக்கிறார். பின்பதாக உங்களை என்ன செய்யறாரு, ஒரு பிணைப்பை தர்றாரு. நல்ல ஜனங்களோடு கூட இணைக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தரிசனம் உள்ள ஆட்களோடு கூட கர்த்தர் உங்களை இணைக்கிறார். நீங்க சேர்ந்து இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமா மாறுறீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அலிசோத்திரம். தண்ணில் தான் அலிசோத்திரம். இந்த திராட்சரசுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் சேர்க்கப்படுறதுனால அது இனிமையாய் மாறுகிறது. கரங்களை வைத்து வர அழிச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து அரிசோத்திரம். காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை பின்பதாக சில நாள் நீ காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். அரிசோத்திரம். அந்த பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நீங்கள் மற்றவருக்கு பயன்படுகிற சுவை நிறைந்த ஒரு திராட்சரசமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். இயேசுவை போல நாமும் சுவை மிக்கவர்களாய் நிச்சயமாய் மாறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி இந்த கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நேசிக்கிற அன்பின் பிதாவை நன்றி ஸ்தோத்திரம். தர்மையான நாளில் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று துதிக்க, ஸ்தோத்தரிக்க, மகிமைப்படுத்த நீ தந்த பெரிய கிருபைக்கான நன்றி ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இந்த நாள் நீ பேசின தயவுக்கான நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என்னை ஒரு நல்ல தோட்டத்தில் வச்சிருக்கிறேன். அது நோக்கமே நல்ல திராட்சரசமாய் நாங்கள் மாறுவதற்காக. சபையின் நோக்கம், இந்த சீயோனை சபையில நாட்டு வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம், இணைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் ஒரு நல்ல ரசம். எஸ், நாங்கள் ஆராய்ந்து பார்க்க தந்த கிருபைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏதோ உலக நன்மைக்காக உண்மை நாங்கள் பின்பற்றுக நாங்கள் வரல. இம்மைக்கா கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களா இருப்போம் என்றால் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்க ஜனங்களா இருக்கும். அது தேவையான அறிவு எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்திற்காக நீர் எங்களை வைக்கல, மறுமைக்காக வைத்திருக்கிறீர் அப்பா. எங்களுக்காக மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக வைத்திருக்கிறேன். நல்ல ரசமாய் நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுகிற தயவுக்கு நன்றி செலுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இன்னைக்கு அருமையான ஒரு வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நீங்களும் நானும் யார் என்றால் திராட்சை ரசம். ஆமென். திராட்சை பழமாய் இருக்கிற அனுபவத்தை தாண்டி
திராட்சை ரசமாய் மாறுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதற்கென்றே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இணைந்து நல்ல வார்த்தையை கேட்டீங்க. தொடர்ந்து அதை உங்கள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்கள் யூடியூப் சேனல் ஜைனிட் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபலுக்கான சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடீஸ், ஆராதனைகள், ஜெபங்கள், அது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ரஸ் அதில் இருக்குது. நிச்சயமாக பார்க்கிற நீங்கள் ஆவிக்குரிய நிலையில் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து வேற திருச்சபைக்கு போகலன்னா எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வாருங்கள், ஒருமித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். God bless you.